இந்தியாவில் ஏன் பிறந்தன்னு இருக்குது. எனக்கு தாய் இல்லை, ஆனால் இந்தியா நான் தாயாக தான் நினைக்கிறேன். நாட்டை நாங்கள் சுத்தம் பண்ணுற ஆள். எத்தனையோ பேருக்கு நோவு பறக்கிற கிருமி, அந்த கிருமியெல்லாம் நாங்கள் சுத்தம் பண்ணுற ஆள். அதுலேயே எங்களுக்கு எந்த இதுவும் இல்லைன்னா நீங்கள் தான் இந்த கொள்கை போட்டீங்க. கொள்கை போட்டவங்களை எப்படி மாற்ற முடியாது? தப்புப்பா அது சொல்கிறது. மனுஷன் தானே சுத்தப்படுத்துறான், இதை எந்திரங்க சுத்தப்படுத்துதா? சாப்பிட கூட முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது எங்களால். சாத பத்திர புழு நான் சாப்பிட பிடிக்காது. சரி தண்ணினா ஊற்றி சாப்பிடலான்னு பார்த்தா ரொம்ப அருவருப்பாக இருக்கும். இவ்வளோலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு திடீர்னு வந்து இது உங்கள் வேலை இல்லை. நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு லோன் கிடைக்காது. கேட்டால் நீங்கள் கான்ட்ராக்டில் தான் செய்றீங்க, நீங்கள் எப்படி திருப்பி லோன் கொடுப்பீங்க? அப்படி இல்லாத ரூல்ஸ் கொடுப்பாங்க. ஏன் ஒரு கடன் கூட வாங்க முடியாது. எனக்கு கணவர் இருக்கிறாரு, ஆனால் இருந்து இல்லாதவ தான், கைவிட்டப்பட்டவன் நான். கணவர் மாதிரி அந்த வேலை எனக்கு அது இருந்து தான் என் 2 பிள்ளைங்களை காப்பாற்றுறேன். இப்போ நாங்கள் பொதுமக்கள் டிஸ்பிளே பண்ணாத நாங்கள் ஓரமாக தான் இருக்கோம். இந்த ஓரமாக்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் குப்பையோடு நினச்சா நாங்கள் என்ன பண்ண முடியும்? சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நான் 69 டியூஷன் 6 ஆள் மண்டபம். அதாவது காலையில் எழுந்த உடனே பசங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துப்போம். 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து பசங்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்ந்து வச்சுட்டு துணி கிணி சாமான்கள்லாம் தொலைக்கிட்டு எல்லா வேலையும் கட்டிட்டு முடிச்சுட்டு தான் 5:30க்கெல்லாம் நாங்கள் 5, 6க்கெல்லாம் உள்ளே போகணும். ஆஃபீஸ் உள்ளே கையெழுத்து போகணும். அதை ரொட்டேஷனும் அதுமாரி நாங்கள் சேர்ந்தவங்க தான் வேலை. இப்படி செய்ய சொல்ல 1ஆந்தேதி எதுவும் நாங்கள் அதே டைமில் தான் நாங்கள் வந்தோம். அந்த டைம் வர சொல்ல அட்டன்ஸை தூக்கிட்டாங்க. நீங்கள் இதில் வேலை செய்யாதீங்க, நீங்கள் தனியாருக்கு போங்க, ராம்கின்னு ஒன்று இருக்குது அதில் போங்க. ஒன்று எங்களுக்கு என்ன செய்யறது கூட தெரியாது. இருந்தோம் முடிச்சிட்டோம். என்ன இது எங்கள் வேலையை திடீர்னு எப்படி எங்களை எடுத்துன்னு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க? அந்த ஒரு வயிறாக போராட்டத்தில் நான் இங்கே உக்காந்து நான் ஒரு 16 வருஷமாக செய்கிறேன். 16 வருஷம் மேலே 6 மாதம் ஆகுது. அதாவது வரதா புயல், சுனாமி ஒன்று வந்தது, சுனாமி, கெஜா புயல் வர சொல்லலாம். அந்த தகுடெல்லாம் பறந்து போய்க்குது. பறந்து போய் ஒருத்தங்களுக்கு அடியெல்லாம் பட்டிருக்கு. அதிலலாம் நாங்கள் போய் சேரில் இறங்கிக்கிறோம். வெறும் மரம் பிடுங்கி போயிருக்கோம். அந்த மரம் வேரோடு பிடிங்கிறோம். அதுக்குள்ளே போய் இறங்கி நாங்கள் அந்த குப்பையெல்லாம் அகட்டி எடுப்போம். ஒரு ஆண் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி பொம்பளைங்க கம்பி போட்டு முள் கம்பி போட்டு வச்சுருப்போம். நாய் இறந்து போயிருக்கோம், பன்னி இறந்து போயிருக்கோம், அதாவது என்ன சொல்கிற பூனை இறந்து போயிருக்கோம், காக்கா இறந்து போயிருக்கோம், சின்ன ஜீவராசிகளாக இறந்து போயிருக்கோம். அந்த பகுதியில் அந்த மரம் வர சொல்ல அதெல்லாம் நாங்கள் கம்பி போட்டு அழுத்தி எடுத்துகிட்டு வந்து அது தனியாக கொட்டி எடுத்துகிட்டு போய் லாரியில் அனுப்பி விடுவோம். இவ்வளோனா நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் ஐயா. கஷ்டப்படுறது இதுவே கிடையாது. அதேமாரி நார்மலாக மழை பெய்யாத டைமில் நாங்கள் வேலைக்கு போக சொல்ல கூட நாய் கரண்ட்டு பாக்ஸில் நாய் செத்துரும். கரண்ட்டு பசங்க ஆம்பளைங்க கூட கை வச்சு பயப்படுவாங்க. அந்த பாக்ஸில் உடனே மாட்டின்னு தலை மட்டும் உள்ளே இருக்கும், வாழெல்லாம் வெளியே இருக்கும், புழு நொண்டிட்டு இருக்கும். அதில் நாங்கள் உடனே அந்த கரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அவரை வர வச்சு அவர் கை கூட வைக்க மாட்டார், அது தொட மாட்டார், கரண்ட்டு மட்டும் தான் ஆஃப் பண்ணிடுவார். நாங்கள் தான் கை வச்சு அதை எடுக்கணும். அது எடுக்க சொல்ல தனித்தனியாக பிச்சுன்னு வரோம். ரொம்ப சாப்பிட கூட முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது எங்களால். அவ்வளோலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு திடீர்னு இது உங்கள் வேலை இல்லை. ஒரு வேலை எனக்கு கணவர் இருக்கிறாரு, ஆனால் இருந்து இல்லாதவ தான், கைவிட்டப்பட்டவன் நான். கணவர் மாதிரி அந்த வேலை எனக்கு. அதாவது தாலி கட்ட புருஷன் போனால் கை கொடுக்குற புருஷன் இருக்கிறான்னு அது இருந்து தான் என் 2 பிள்ளைங்களை காப்பாற்றுறேன். அப்படி இருக்க சொல்லி இதை நாங்கள் எப்படி விட்டு தர்றது? நான் ப்ரேயர் பண்ணுவேன். நான் ப்ரேயர் பண்ணுறவன். அது போய் அங்கே எடுக்க சொல்ல பயங்கரமான துர்நாற்றம் அடிக்கும். எங்கள் கூட சுற்றி இருக்கவங்களாம் போயிடுவாங்க. நானும் அவ்வளோ எல்லாம் கார்பரேஷன் ஆளுக்கு தான். சரி, அவளுக்கும் அந்த வழி தான், எனக்கும் அந்த வழி தான். நாங்கள் போய் அதை எடுக்க சொல்ல சுற்றி இருக்க போட்டால் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், மூக்கு கூட பாக்ஸு போட மாட்டோம். அதை குச்சி வச்சு தள்ளி பாயில் போட்டு மடித்து பசங்களை ஆம்பளை பசங்க கூப்பிட்டுப்பா என்ன தூக்க முடியாது, நாய் செத்துற வெயிட் ஆகிடும், தூக்க முடியாது. அவங்கள கூப்பிட்டு பிடிப்பா கொஞ்சம் கை பிடிப்பா அப்படின்னு எங்கள் வேலை செய்கிற பசங்களை கூப்பிட்டு கை பிடிச்சி தூக்கி போடுவோம். மறுநாள் போனால் சாப்பாட்டில் கை வச்சா அந்த ஞாபகம் வரும். அந்த புழு, சாத பத்திர புழு ஞாபகம், சாப்பிட பிடிக்காது. சரி தண்ணினா ஊற்றி சாப்பிட்லான்னு பார்த்தா ரொம்ப அருவருப்பாக இருக்கும். அதனாலே நான் அதை விட்டுட்டு இட்லி தோசை எதனா சாப்பிடுவேன். சத்தியமாக கிடைக்கல. என்னை பார்த்தாலே இந்த இந்தியாவில் ஏன் பிறந்தன்னு இருக்குது. எனக்கு தாய் இல்லை, ஆனால் இந்தியா நான் தாயாக தான் நினைக்கிறேன். இந்த நாட்டை நாங்கள் சுத்தம் பண்ணுற ஆள். நாங்களாம் சுத்தம் பண்ணுறது. எத்தனையோ பேருக்கு நோவு பறக்கிற கிருமி, அந்த கிருமியெல்லாம் நாங்கள் சுத்தம் பண்ணுற ஆள். அதுலேயே எங்களுக்கு எந்த இதுவும் இல்லைன்னா அப்போ நாங்கள் எப்படி சுத்தம் பண்ணுவோம்? எங்கள் உரிமையை எங்களுக்கு கொடுக்கல. அதுதான் இங்கே உட்காந்துக்கிறது.
இப்ப வந்து நம்ம இது எதுவுமே அவங்களுக்குள்ள உங்களால கடத்த முடியலையா? அது சொல்ல முடியலையா உங்களால? இல்ல புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, அவர் புரிஞ்சிருப்பார். இப்போ பொதுவாக கொளத்தூர் தொகுதினா முதலமைச்சர் முக ஸ்டாலின் சரி குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு 4 வாட்டி வருவார். அவர் தனிப்பட்ட இரவு சரி எல்லாரும் சரி அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ அந்த ரோடு க்ளீன் பண்ணது எவ்வளோ வருத்தம் அவருக்கும் தெரியும். சும்மா காரில் போயிட்டு வர்றது, காரில் போகிறது கிடையாது. அந்த ரோடு எப்படி இருக்குது, ஒரு பேப்பர் பறக்காது, ஒரு என்ன சொல்ல, ஒரு பிளாஸ்டிக் கவர் பறந்தாலும், ஒரு சாக்லேட் பேப்பர் பறந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து கவர்லேயோ டப்பாவில் போட்டு. இப்போ அந்த நேரத்தில் சுத்தமாக இருக்குன்னா அப்போ யார் வச்சு பொறுக்கணும் சொல்லு? ஏன் ரோபோட் பண்ணி தான் பெருக்கு சுத்தம் பண்ணுது? மனுஷன் தானே சுத்தம் பண்ணுறான், இதை எந்திரங்க சுத்தப்படுத்துதா? ம். இப்போ இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பல்வேறு முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்துருக்காங்க. ஒருவேளை முதலமைச்சர் வந்து அவங்ககிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? எங்கள் வேலையை நிரந்தரம் பண்ணி எங்கள் கிட்ட குத்துருப்பாதானோ, வேற ஒன்றே கேட்க மாட்டோம். நீங்கள் சொன்ன வாக்குது எப்படி இருக்கோ அப்படியே காப்பாற்றி எங்கள் கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் சொன்னீங்க எதிர்த்தப்பு இருக்கும் சொல்ல, ஏன் அவங்கள நிரந்தரம் பண்ணி படுத்தலை? நானே எத்தனை வாட்டி அந்த மீட்டிங் போயிருக்கேன். அவர் சொன்னது சரி, இவர் நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு இந்த ஓட்டு போட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன்று. என் பசங்கிட்ட சொல்லுவேன், நான் வந்து இப்போ கான்ட்ராக்டில் தான் வேலை செய்கிறோம். ஏன்னா கந்தன் கான்ட்ராக்டு, ராம்கின் கான்ட்ராக்டெல்லாம் அது அப்புறம் வந்தது, அதெல்லாம் ஓடப்பட்டு தான் அது கனிமி கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. அதெல்லாம் வந்து சேர்ந்த பிறகு தான் நான் சொல்லுவேன், இவர் வந்தால் எங்களை நிரந்தர பணி பண்ணுவாருமா. என் பையன்கிட்ட போட்டால் அவருக்கு ஓட்டு போடு, என் பொண்ணுகிட்ட சொல்லுவேன் போட்டால் அவர் ஓட்டு போடு. ஓட்டு போட்டால் அடுத்த வருஷத்துக்கு நான் நிரந்தர பணி வாங்குவேன். வாங்கினா என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ ஒரு நல்ல திருமணம் பண்ணுவேன். அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் இறந்தேன். ஏன்னா நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு லோன் கிடைக்காது. கேட்டால் நீங்கள் கான்ட்ராக்டில் தான் வேலை செய்றீங்க, நீங்கள் எப்படி திருப்பி லோன் கொடுப்பீங்க? அப்படி இல்லாத ரூல்ஸ் கொடுப்பாங்க. ஏன் ஒரு கடன் கூட வாங்க முடியாது. நீங்கள் கூலிக்கு தானே வேலை செய்கிறீங்க, நீங்கள் கூலிக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி எங்களுக்கு கடன் கொடுப்பீங்க? பேங்க்கு புக்கெல்லாம் கொடுக்கணுமே. அப்படின்னா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இது எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்தது அதுமாரிலாம். அரசு முடிவாயிடுச்சு. அரசுடைய கொள்கை அதை மாற்ற முடியாதுன்றாங்க. அது கஷ்டப்படுவாங்களா? அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி மாற்ற முடியாது? தப்புப்பா அது சொல்கிறது. அது எப்படி மாற்ற, நீங்கள் தான் அந்த கொள்கை போட்டீங்க, கொள்கை போட்டவங்களை எப்படி மாற்ற முடியாது? அது சொல்கிறது கண்டிப்பாக தப்பு. சொன்னவரே எப்படி நீ கொள்கை மாற்ற மாட்டேன்? நான் வந்த உடனே உங்களுக்கு பர்மிட் பண்ணுவேன்னு சொன்னீங்க, அந்த வாக்குறுதி தான் நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க. அது எப்படி சட்டம் மாறிடுச்சு இப்போ நான் மாற்ற மாட்டேன்னு? அப்போ நீங்கள் சொல்லி எதிர்த்தப்பில் சொல்ல வேண்டியதானே, சட்டம் மாறிடுச்சு போடக்கூடாது அப்படின்னு. நீங்கள் சொன்ன வழியாக தான் நாங்கள் வரோம். இப்போ சொல்லி நிறைவேற்றிட்டாங்க. அதை வந்து அவங்க பின்வாங்கினாங்கன்னா அவங்க கோர்ட்டு போறதா நினைச்சுக்குவாங்க. கண்டிப்பாக தெரியாது, என்னை பொறுத்து கிடையாது. எங்களுக்கு நல்லது செய்துக்காங்கன்னா நான் நினைப்பேன். அவங்க வீம்புக்கு அப்படி பண்ணால் அது நான் எங்களுக்கு தெரியாது, அந்த பொறுப்பு நாங்கள் ஆள் கிடையாது. எங்களுக்கு ஒரு நல்லது சேர்ந்துக்கிறாங்க இவ்வளோ போராட்டத்தில், பரவாயில்ல. எங்களுக்கு இத்தனை தாய்மார்கள், நீங்கள் தாய் வயத்தில் தானே பிறந்தீங்க, அக்கா தங்கச்சிங்களாம் உங்களுக்கு இருப்பாங்கள்ல, எல்லாரும் இருப்பாங்கள்ல, எங்களோட வழி உங்களுக்கு தெரியும்ல. அப்போ போடுறதுக்கு என்ன கஷ்டம்? ஒன்றும் இல்லைல்ல. என்ன நீங்கள் போட்ட உடனே எடுத்த உடனே எங்களை போட்டு உடனே நாங்கள் ஒரு 1 லட்சம் வாங்கிட்டு போகிறோமா, இல்லை 2 லட்சம் வாங்கிட்டு போகிறோமா? நீங்கள் கொடுக்குற சம்பளம் தான் கொடுக்க போகிறீங்க, படிப்படி தான் ஏறப்போகுது. ஒன்றுமே கிடையாது அதில். கவர்மெண்ட்டுனா ஒரு பெனிஃபிட், ஒரு கடன் வாங்க முடியும், அவ்வளோதான், வேறு ஒன்றே கிடையாது. புரியுதுங்களா? எல்லாம் இதில் இருந்தால் இதில் வரோம் அதில் வரோம் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் கொடுக்கறது தான் வரப்போகுது. பொதுமக்கள் நடக்கிற வழியை வந்து ஆக்கிரமிச்சு போராட்டம் பண்றீங்க, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குன்ற மாதிரி கோர்ட் வந்து சொல்லிடுச்சு. அப்புறப்படுத்துங்க இவங்களை அப்படின்னு சொல்லிடுச்சு. கோர்ட்டோட தீர்வு எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக அது தப்பு தான். ஏன்னா வந்து நாங்கள் வெளியே ரோட்டில் உட்காரல, பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் இருக்கிறோம். ஒரு சினிமாவில் சொன்னால் கூட பிளாட்ஃபாரம் அப்படின்வாங்க, இந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சா உனக்கு பெனிஃபிட்னுவாங்க. கரெக்டா? அது பிளாட்ஃபாரம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு அரசாங்கம் ஆண்டிருக்கான், ஒரு அரசியல்வாதியும் ஆண்டிருக்கான். இப்போ நாங்கள் ஆள்றோம், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் ஆள சொல்லாது பிளாட்ஃபார்ம் தெரியலையா? கரெக்ட் தானேப்பா? நீங்கள் ஆள சொல்ல என்ன பண்ணீங்க? இல்லை இது பொதுமக்கள் நீங்கள் வர சொல்ல எத்தனை பேர் மாசமாக இருக்கவங்க, குழந்தைங்க, ஸ்கூல் போகிறவங்க எல்லாம் போக சொல்ல, நீங்கள் வர சொல்ல எத்தனை பேருக்கு தடை இருந்திருக்கு? தடை இந்த பஸ் ரூட்டு அப்படி திருப்பான் அப்படி திருப்பான் இப்படி திருப்பான். ஏன் போக சொல்லலாம் திட்டுவாங்க, என்ன இவர் வந்தால் இப்படி இருக்கு, எங்கள் ரூட்டு மாற்றி விட்றாங்களே, டைமோட வீட்டுக்கு போக முடியல. எத்தனை பேர் கேட்பாங்க, பெண்கள் உள்பட கேட்பாங்க. நைட்டோடு போக முடியாது, வேலைக்கு போகிற லேட் ஆகிடும், 9 மணி ஆகிடும். 9 மணி ஆகிட்டு பஸ் பிடிக்க அந்த நேரத்துக்கு நீங்கள் வருவீங்க, எத்தனை ஸ்டாப்பிங் ஆகிடும். வீட்டுக்கு 11 மணிக்கு போவாங்க. ஏன் நானே போயிருக்கேன், நாங்கள் நடந்து போயிருக்கோம், அவர் வர சொல்லலாம். இவ்வளோ நடந்து போயிருக்கா, எல்லாம் நாங்கள் நடந்து போயிருக்கோம், அவர் வர சொல்லலாம். அப்போ அது தப்பு தெரியலையா? இப்போ நாங்கள் பொதுமக்கள் டிஸ்டர்ப் பண்ணாத நாங்கள் ஓரமாக தான் இருக்கோம். நாங்கள் ஓரமாக இருக்கோம், இந்த ஓரமாக்குறது பதில் சொல்லுங்கள். நீங்கள் குப்பையோடு நினச்சா நாங்கள் என்ன பண்ண முடியும்? மாநகராட்சி மேயர் பிரியா சொல்றாங்க,
நாங்க வந்து உத்தரவு நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தி ஆகணும், உத்தரப்படுத்தி தான் ஆகணும். ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அது எப்படி வாக்குவது தெரியாது நாங்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குது? உங்ககிட்ட ஒத்துழைப்பு உங்ககிட்ட வாக்குவது கிடையாத நீங்கள் போடுற மாரி தான் போட முடியும் தோசையை. தோசை எப்படி போட முடியும்? திருப்பி தானே போட முடியும். திரும்பி தானே வெந்த மாரி நீங்கள் சொல்கிற வார்த்தையை நாங்கள் சொன்னோம்னா நாங்கள் தப்பாக ஆகிடுவோம். நீங்கள் சொன்னால் நல்லவங்களா ஆகிடுவீங்களா? சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் வேலையை கொடுத்துருங்க. நாங்கள் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு ஆளுக்கு போக்குவரத்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணல. அதேமாதிரி நாங்கள் ரோட்லேயே வந்து உக்காரல. நாங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் 13ஆம் தேதி வரைக்கும் வைக்கிறோம். ஒருத்தங்கிட்ட யாருக்கிட்ட நாங்கள் சண்டை போடல. எங்கள் பசங்களை கூட நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறோம். இங்கே இருங்க, வெளியே போகாதீங்க, ஏன்னா தேவையதெல்லாம் சண்டை வரும் நம்மளுக்கு. இதுக்கோசமே நம்ம பிரிப்பாங்க, போகாதீங்க. பசங்களை கூட எங்களை கூட உட்கார வச்சு படுக்க வச்சுட்டு நாங்கள் இருக்கோம். கூட வந்து உங்களுக்கு பிஎஃப் காசு கொடுக்குறாங்க, மருத்துவ செலவான இஎஸ்ஐயும் கொடுக்குறாங்க. தனியார் வேலையில செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? தனியார் வேணாப்பா, தனியார் வேணும். தனியார் இப்போ சொல்கிறீங்களே, ஏன் கொரோனா காலத்தில் வரல? நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு கொரோனா வந்தது, அப்போ ஏன் வரல? வரதா புயல் வந்தது, அப்போ ஏன் வரல? எத்தனையோ கோடியான கோடி தான் ஜனங்க செத்தாங்க. என்ன சுனாமி வந்தது, அப்போ ஏன் வரல? அப்போ எங்கே போயிடுச்சு இந்த ராம்கி கான்ட்ராக்டு? இப்போ எதுக்கு வருது அந்த ராம்கி கான்ட்ராக்டு? என்ன பொருள் இருக்குனீங்க? ஒரு தொடப்பம், ஒரு ப்ரெஸ்ஸு, இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 4 பேர் ஆளுங்க கூட எங்களை மாரியா இருக்காங்க? 60 வயசு, 70, 65 வயசு இப்படி தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு தள்ளிக்கு வந்து அவங்க செத்துற மாரி இருக்கிறாங்க. அவங்கள வச்சு என்ன கணக்கு காட்டுறீங்க நீங்கள்? நாங்கள் வேலை செய்கிற இதுவா இல்லை அவங்க செய்கிற வேலை செய்யா? 16 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம் வேலை செய்தவங்களா இன்னைக்கு வந்தவங்க சுத்தமாக வேலை செய்கிறாங்க. அது ஒரு திருப்பி காட்டுறீங்க. என்னப்பா நீதி? ஒரு நியாயம் ஒன்று இருக்குல்ல. உங்களுடைய போராட்டம் நியாயமானதுதான். ஆனா உங்களை கைது செய்யறது முடிவாயிடுச்சு. நீங்க அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? கைது செய்யட்டும், அதை பற்றி கவலைப்படல. கொலை பண்ணமா, கற்பழிச்சுமா, இந்த மாதமா கெஞ்சா கட்டணுமா, இல்லை சாராயம் காசணுமா, இல்லை என்னென்ன இருக்கோ உங்கள் இதில் பார்த்தா பாசை பொம்பளைங்களாம் கட்டணுமா, இந்த மாரியெல்லாம் இருக்குதுன்னா அந்த கேஸை போடுங்க. போதுங்களா? வேற சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. எங்கள் வேலையை எங்களை கேட்டால் எல்லா சட்டம் எடுத்துன்னு வரீங்களே, எங்கள் இதுப்பா உங்கள் சட்டம். நாங்கள் கொடுக்குறதாப்பா சட்டம் உங்களுக்கு. ஓட்டுன்னு ஒரு வாரம் இல்லை, அந்த ஓட்டுக்கு நீங்கள் உண்மையாக வேணும்னா எங்கள் வேலையை உறுதி பண்ணுங்க. சரிங்களா? ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இங்க இருக்கிறவங்க அப்புறப்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த வழக்கு பொறுத்ததை எப்படி தப்பு தான் பார்க்குறேன். வந்து டிஎம்கேவா? அது சொல்லுங்க. நீங்கள் யார்? அது பொது ஆளா இல்லை அந்த அவங்க கட்சி? இல்ல அவங்க சமூக ஆர்வலரா எதுனா சொல்லுங்க. இல்லைம்மா, நான் கேட்குறேன். அவர் சொல்கிற மாரி தான். அது பொது ஆளா சமூக எனக்கு தெரியாது. அவங்க போட்டு தப்பு. அவங்க பிள்ளைங்க இங்கே உட்காந்தா நீ என்ன பண்ணுவ? அந்த கேஸை நீ எத்தனை வருவியா? சொல்லு. நீ எத்தனையோ ஓட்டை கண்டுபிடிச்சிருப்ப. இது ஓட்ட தப்பு. ஏன்னா இது பிளாட்ஃபாரம், எல்லாருக்கும் சம்மந்தம். அதாவது பிச்சைக்காரந்து பைத்தியக்கார உள்பட எல்லாருக்கும் ஒரு போகிறாங்க, ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு, போகிறாங்க, ஒரு பஸ் மிஸ் ஆயிடுச்சு, இந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்து படுப்பாங்க. ஏன் நீ பிளாட்ஃபார்ம் வந்து படுப்பேன்னு சொல்லுவியா? கிடையாது. இது கவர்மெண்ட் சொத்து, எங்கள் சொத்து அது.